ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே 108 திவ்ய தேசங்களுக்கே தலைமை பீடம் திருவரங்கம். அங்கே உற்சவாதிகளை ஏற்படுத்த வேணும்னு ஆசை. அதிலும் விசேஷ ஆசை. திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார்களில் கடைசி ஆழ்வார், 5வது ஆழ்வார் நம்மாழ்வார். அவர் பாடினது திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியை இந்த கோவிலில் ஓதுவதை தொடங்க வேண்டும். அதை பெருமானே அமர்ந்து பக்தர்களோட சேர்ந்து கேட்க வேண்டும். இதற்குன்னு ஒரு உற்சவத்தை ஏற்படுத்தணும். இது திருமங்கை ஆழ்வாரிடத்திலே அடங்காத ஆசை. ஆழ்வார் பெருமானிடத்தில் ரங்கநாத பெருமானிடத்தே விண்ணப்பித்தார். அதற்கென்ன, ஆசைக்கு தகுந்தா போலே நாம் இருந்து நின்று கொண்டு கேட்கிறோம், அதற்கேற்க மண்டப பிராகார கோபங்களை கட்டும் என்று பெருமாள் ஆணையிட்டார். பெரியவரை கேளுன்னு சொல்லிட்டோம். அப்ப அவர் கேட்கறது வேண்டிய வசதியை நம்ம தானே பண்ணி கொடுத்தாகணும். திருமங்கை ஆழ்வார் மதில் கைங்கரியம் செய்தார், ஒரு திருச்சுற்று பிராகாரம் கட்டினார். இன்னைக்கும் பெருமாள் இருந்து ஆழ்வார் போஷரங்களை கேட்கிறாரே, அதற்காக மண்டபங்களை எல்லாம் எழுப்பினார். 7 பிராகாரங்கள் ஸ்ரீரங்கத்தில். அதிலே ஒரு பிராகாரத்துக்கு ஆலிநாடன் அமர்ந்துரையும் வீதி என்று பேர் வச்சிருக்கா. ஆலிநாடன் தானே திருமங்கை ஆழ்வார். அப்ப அவர் பேர்லயே இருக்கிற வீதி. அன்றிலிருந்து இன்று வரை விடாமல் இந்த உற்சவம் நடக்கிறது. ஒரு 10 நாள் உற்சவமாக அத்தியன உற்சவம் பெரிய திருநாள் என்று திருமங்கை ஆழ்வார் தொடங்கினார். அவர் நம்மாழ்வார் பாட்ட பெருமாள் கேட்கணுங்கிறதுக்காக தொடங்கினார். ஆனா இன்னைக்கு அதுவேதான் மார்கழி மாசத்து அத்தியன உற்சவமாய், வைகுண்ட ஏகாதசி திருநாளாய், 21 திருநாளாய் பல்கி பெருகி வளர்ந்து நன்கு நடந்து வருகிறது. அரையர் சுவாமிகள் 4000 பாசுரங்களையும் பெருமான் முன்னே விண்ணப்பம் செய்ய ஆனந்தமா பெருமாள் கேட்டுகிறார். அந்த உற்சவத்தை தொடங்கி வைத்த பெருமையே திருமங்கை ஆழ்வாரை சாரும். ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரி நாதால கரிவையினே சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.